என்னோடய கார் ஃபோர்டு ஆஸ்பயருங்க. லாஸ்ட் 1 இயராகவே நாங்கள் பிளான் பண்ணோம் டெசிபிளுக்கு தான் வரணும்னு. ஹைலி சாட்டிஸ்ஃபைடு. இங்கே வந்ததுக்கப்புறம் டெமோஸ்லாம் பார்த்துட்டு 2 இயர் செட்டப் போகலான்னு சொல்லிட்டு இந்த டெசிஷனுக்கு வந்திருக்கோம். ஹைலி சாட்டிஸ்ஃபைடு. அவுட்புட் நல்லா வந்திருக்கு. ஃபியூச்சரில் நீங்கள் எந்த கார் நான் ஆக்சுவலாக ஆடியோ இன்ஸ்டலேஷனுக்காக தான் வந்தோம். சன்ஃப்ளேமு, ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு, அப்புறம் ஃபாக் லைட் கூட அப்கிரேட் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சர்வீஸு. ரெக்கமெண்ட் பண்ணலாம் எல்லாருக்கும். தேங்க்யூ. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டெசிபிள் ஆட்டோ. இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு ஃபோர்டு ஆஸ்பயர் வந்திருக்கு. இதே மாதிரி ஒரு ஃபோர்டு ஆஸ்பயர் ஒரு 2-வே அதுக்கடுத்து 3-வே அப்கிரேட் பண்ணதை பார்த்துட்டு அவர் இன்ஸ்பயர் ஆகி தான் சேம் கலர் சேம் வெஹிக்கிள் பட் கஸ்டமர் வேறு. இது அப்டேட் பண்ணணும். நான் அந்த வீடியோ பார்த்தா அவங்ககிட்ட வந்தேங்க மாதிரி எனக்கு தெளிவாக சொன்னார். அவருக்கு ஒரு 3-வே ஆக்டிவ் செட்டப் தான் பிளான். பட் என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட்லி பட்ஜெட் எனக்கு கன்ஸ்டன்ட் இருக்குங்க. இந்த கார் நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ண மாட்டேன், ஒரு 2 இயர்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ண அப்புறம் மாற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி ஓகே, ஒரு நல்ல 2-வே ஆக்டிவ் செட்டப் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் அவர் ஒரு பட்ஜெட் கொடுத்துட்டு, ஒரு டைட் பட்ஜெட் கொடுத்துட்டாரு. இதுக்குள்ளே பண்ணுங்கள், இதுக்கு மேலே எங்கேயும் எகிற வேண்டான்னாரு. ஓகே, அதுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஸ்பீக்கர்ஸ் நான் மட்டும் இங்கே காம்ப்ரமைஸ் பண்ணல. அதுக்காக மற்ற காம்பனன்ஸ் எல்லாம் பெரிய காம்ப்ரமைஸுங்கிற மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம போகல, எப்போயுமே அதை பண்ண மாட்டோம். ஸ்பீக்கர்ஸ் ஹீலிக்ஸோட எல்சி சீரிஸ் பேசிக் காம்பனண்ட் கோஆக்சல் எடுத்துட்டோம். ஏன்னா அந்த பேசிக் காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பெர்ஃபார்மர் 100 வாட் ஸ்பீக்கர், அது கோஆக்சல் 80 வாட் வரும். ஸோ இந்த ஸ்பீக்கர் முதல்ல நம்ம நாள் போட்டுட்டு இருந்த ஒரு பாலிபெப்பரின் கோனோட வரும். லைஃபும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹைஸும் சில்க் டவுன் டியூட்டர்னால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவர் கொஞ்சம் இளையராஜா சார் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்பேன் அப்படிங்கும்போது நான் அதனால் அந்த ஸ்பீக்கர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணேன். இதில் மிட் பாஸும் நல்லாயிருக்கும், ஹைஸும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வோக்கல் அப்படின்னா இட்ஸ் நாட் அ வோக்கல் சென்ட்ரிக் ஸ்பீக்கர், டீசெண்டான வோக்கல் பெர்ஃபார்மர் தான். ஆனால் அதுக்கு நம்ம அடுத்த லெவலுக்கு போகிற ஸ்பீக்கர்ஸ் மாதிரி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் கொடுத்த பட்ஜெட் கம்மி, அதனால் அதை செலக்ட் பண்ணிட்டோம். இது பவர் பண்ணுறதுக்கு நம்ம எப்போவுமே சவுண்ட் பூஸ்டர் மோனோ ஆம்பிளிஃபை தான் போடுவோம். இங்கே ஒரு 4 சேனல் ஆம்பிளிஃபையர் 80 வாட் ஆர்எம்எஸ் இருக்கிற ஒரு 4 சேனல் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக வேணும், பட் ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும், ஒன்றும் மோசமெல்லாம் இல்லை, எங்கேயுமே காம்ப்ரமைஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ப்ரைஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வரணும் அப்படிங்கிறத இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணோம். ப்ராடக்ட் அபிவியஸ்லி ஒன்றும் மோசமாக இல்லை, அட்டாசமாக எடுத்து கொடுத்துச்சு. அவர் ஒரு ஹெட் யூனிட், அந்த ஹெட் யூனிட் ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு. பட் தோ இட் ஹாஸ் ஆண்ட்ராய்ட் ஆப்பிள் கார்ப்ளே இருக்குன்னா எனக்கு இது வேண்டாம், இதை மாற்ற வேண்டாம், இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஓகே, டிஎஸ்பி பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் டிஜிட்டல் 8 சேனல் டிஎஸ்பி யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் ஆக்டிவ் தான் பண்ணியிருக்கேன். தென் ஒரு வெக்ஸானோட ஒரு ஆக்டிவ் ஊஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே மோனோ ஆம்பிளிஃபையர் தனியாக ஒரு சப் ஊஃபர் அதனால் போட்டால் காஸ்ட் எங்கேயோ போயிடும். 4 டோர் டேம்ப் பண்ணியிருக்கோம். டேம்பிங் பார்த்திங்கன்னா ஷமாஃப் அந்த பிராண்டோட டேம்பிங் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓவரால் 2-வே ஆக்டிவ் சிஸ்டம் பக்காவாக பண்ணி கொடுத்துட்டோம். அடிஷ்னலாக இதில் ஆக்சசரிஸ் கொஞ்சம் கேட்டிருந்தார். ஒரு ஃப்ளோர் மேட் போட்டிருந்தோம், ப்ளஸ் ஒரு நூடுல்ஸ் மேட் போட்டிருக்கோம், ப்ளஸ் ஒரு ஃபாக் ப்ரொஜெக்டர் அவர் கேட்டிருந்தார். அது அசூமில் சூஸ் பண்ணிட்டோம். ஒரு வார்ம் ஒயிட் இருக்கிற ப்ராடக்ட்டு, அந்த எல்லோ அண்ட் ஒயிட் அது காம்போவாக எல்லோ அண்ட் ஒயிட் தான் வரும். மற்ற ப்ராஜெக்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது ஒவ்வொரு டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது இட் வில் கிவ் யூ மல்டிபிள் கலர்ஸ், 3000, 5000, 6000 கிலோ அந்த மாதிரி கான்செப்டில் இருக்கும். இது அப்படி கிடையாது, ஒரே இதுதான் எல்லோ அண்ட் ஒயிட் ரெண்டு சேர்ந்து வார்ம் ஒயிட்டாக வரும். எக்ஸலண்ட் ப்ராடக்ட். அதை பற்றி நான் அசூம் பற்றிலாம் பெருசாக ஒரு இன்ட்ரடக்ஷனோ அது ஒரு ரிவ்யூவோ தேவைப்படல. பெஸ்ட் ப்ராடக்ட் இந்த இண்டஸ்ட்ரி. ஏன்னா நம்ம எப்பவுமே பெஸ்ட் ப்ராடக்ட் தான் சூஸ் பண்ணுவோம். ஏதோ ஒன்று மாட்டிட்டு சார் இது ஓகே சார் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இங்கே டெசிபிள் ஆட்டோவில் கிடையவே கிடையாது. குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இங்கே மெயின்டைன் பண்ணுறோம். எங்கேயுமே குவாலிட்டி காம்ப்ரமைஸுங்கிறது இல்லாமல் கஸ்டமர் கொடுக்குற பட்ஜெட்டில் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ அதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எனி 2-வே 3-வே ஆடியோ அப்கிரேட், அக்சசரிஸ் அப்கிரேட், please contact Decibel Auto. Thank you. கட்டி நிக்க சொன்னா காட்டு வெள்ளம் நிக்காது, சாமி கிட்ட கேளு யா
ஆறு போட்ட கோழி